ஹலோ வீவர்ஸ், நான் தான் உங்கள் பேக் ஃபாக்ஸே எப்படி பார்க்க போகிறோம்னா கிராஃப்ட் 3 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க காய்ஸ். பார்ட் 1ம் 2ம் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம என்னடா பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3rd பர்சன் ஃப்ரண்ட் கைங்கிருக்காங்க. அதாவது என்னை காமிச்சு நான் தொடர போகிறேன். இப்போதைக்கு நான் லெதர் பேண்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். இதெல்லாம் நம்ம தான் உருவாக்குனது. ஸ்மோக்கர் அந்த ஐட்டெல்லாம் நம்ம தான் உருவாக்குனது. சரி, நான் உங்கள் வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ கிளாரிட்டி எல்லாம் பிளாக் ஃபாக்ஸ் சேயிங் லெட்ஸ் பிகின். இந்த தடவை நம்ம மைனிங் பண்ண போகிறோம் கைஸ். லைக் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபைனான்ஸ் உருவாக்கிட்டேன். செஸ்ட்டில் இவ்வளோ ஐட்டம் எங்கேருந்தான் கிடச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வச்சுருந்தோம்ல கைஸ், அங்கே ஒரு வீடு இருந்துச்சு கைஸ். இருங்க, இந்த குவாட்ஸ் அந்த மியா வீடெல்லாம் இருந்துச்சு, அதாவது போன வீடு இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் தரமட்டமாக்கிட்டேன். என்னடா சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அதை காமிக்க மறந்துட்டேன் கைஸ். காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. மேலே ஃப்ளோரிங் போட்டுவிட்டேன், இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருப்பேன். ஏன்டா அதெல்லாம் போட்டேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வீடு கட்ட போகிறேன் கைஸ். அது மேலே அப்படியே வீடு கட்ட போகிறேன். மேலேருந்து அப்படியே தொடர மாதிரி இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக கட்டலாமே அப்படி சொல்லிட்டு தான் இந்த பாட்டில் வீடும் கட்டுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது வந்து இது பிளாஸ்ட் ஃபைனான்ஸு. இதோ கைஸ், நான் சொன்னேன்ல, இதெல்லாம் நான் வந்து இதுலேருந்து எடுத்தேன் கைஸ். அந்த போன வீடு இருக்குள்ள கைஸ், அதை மொத்தமாக தரமட்டமாக்கிட்டேன். ஏன்டா தரமட்டமாக்கிட்டேன், ஏன்டா இப்படி செய்யணுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நான் அந்த வீடை தரமட்டமாக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா, மேலே ஐ ஆஃப் என்ட்ரு கிடச்சிருக்கு. ஐ ஆஃப் என்ட்ரு நமக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஏன்டா எடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து மைன் பண்ண போகிறோம்ல, அதுக்கு தான் கைஸ். பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஸ்வாட் எடுத்து நம்ம முன்னாடி வச்சுக்கலாம், இல்லை பிக்காக்ஸ் எடுத்து முன்னாடி வைப்போம். லைக் நான் உனக்கு காமிக்கிறேன். இதோ பார்த்திங்கன்னா, அங்கே நம்ம ஒரு வீடு இருந்திருக்கும். நீ நம்ம வெளியே வந்தோடனே உங்களுக்கு தெரியும் அந்த வீடு இருக்கும். டேய் பயப்பலையே, என்ன வந்து அடிப்பிய, எங்கே வா அடி பார்க்கலாம். பையனுக்கு பயம், நம்ம தான் ஸ்பெஷல் சூட்டாக போட்டுட்டோம்ல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சைடில் பார்த்தாலே தெரியும். நான் ஏன் காய்க்க மறந்துட்டேன்னு ரெக்கார்ட் பண்ணும்போது ஏன் காய்க்க மறந்துட்டு தெரில. வாய்ஸ் ஓவர்லாம் ஞாபகம் வந்துச்சு. அவங்க ஒரு வீடு இருக்குல்லடா, மறந்துட்டேனடா அடி கொடுக்கன்னு. ஓகே, நான் இங்கே தான் போக போகிறேன். லைக் இங்கே தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், மைன் பண்ண போகிறோம். நல்லா கடகடன்னு வெட்டிடலாம் நம்ம. இதெல்லாம் வெட்டிகிட்டே இருந்தேன். லைக் அங்கே தான் என்னடா இருக்குது, நான் எதுக்கிட்ட இங்கே வெட்டிகிட்ருக்கேன். நான் இதை வெட்டுறதுனால உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணி காய்க்கிறேன் கைஸ். நான் நார்மலாக பண்ணுறதெல்லாம் நான் வந்து ஸ்பீடப் பண்ணி காய்க்க மாட்டேன். பிக்காக்ஸ் வேறு முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே, இதில் ஃபுல்லாக வெட்டியாச்சு. நம்ம கீழே போக போகிறோம். கீழே எவ்வளோ இருட்டாக இருக்குது. எவனோ ஸ்லைம் பையன் உங்களுக்கு கீழே இருக்கான். உங்களுக்கு பார்த்தா தெரியுது, குதிச்சு போயிட்டுருக்கான். எப்படா நம்ம கீழே போகிறது? ஓகே, நம்ம டார்ச் எடுத்துக்கலாம். போதுமான அளவுக்கு நமக்கு டார்ச் இருக்குது. போதுமான அளவுன்னு சொல்ல முடியாது, கம்மியாக தான் இருக்குது. இந்த மைண்ட் கிராஃப்டில் வைப்பாங்களா கைஸ், இந்த மாதிரி டார்ச் அங்கே வைப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி முடியல, சரி விட்டுறேன் நானும். அது மைண்ட் கிராஃப்ட் பிசியில் தான் பண்ணுவாங்க, சொன்ன மாதிரி மொபைல்லையும் பண்ண முடியாது. சரி நம்ம குதிச்சிடலாம், அங்கே வேறு வழி இல்லை சொல்லிட்டு நான் குதிச்சிட்டேன். ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ். எங்கள் லைட் வச்சு பார்ப்போம். வாவ், எவ்வளோ இருக்குது. இங்கே கோல் கிடச்சிச்சு கைஸ். அதனால் கடகடன் கோலை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். லைக் நான் சொல்லிட்டேன், நான் வந்து வெட்டுறதெல்லாம் அவ்வளோக்கு ஒன்றும் காய்க்க மாட்டேன். நான் கடகடன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். ஸ்கிப் பண்ணுறத விட நான் உங்களுக்கு ஓட்டி காமிச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காய்க்கிறேன் இந்த மாதிரி ஓட்டியும். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா நானும் செக் பண்ணி போயிட்டுருக்கேன். இதான் நல்லதாக கிடைக்குமான்னு. ஓகே, இல்லை நம்ம கீழே போயிடலாம். ஓகே, அங்கே ஒருத்தர் பைபிளாக வரான். அடிச்சுட்டு பின்னாடி ஓடிடலாம். ஏன்னா நான் வந்து கன் பவுடர் நம்ம சேர்த்து வைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த க்ரீப்பரை வெட்டி சாவடிச்சு, அடப்பாவி எதுவுமே கொடுக்காம செத்து போயிட்டானே. நான் பாட்டுக்கு க்ரீப்பரை வெட்டி சாவடிச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அந்த பைபிள் என்னென்னா அமைதியாக போயிடுச்சு. சரி இங்கே வெட்டுவோம். இங்கே ஏதாவது இருக்கா? ரொம்ப இருட்டாக இருக்கே. உங்களுக்கு பார்க்க ரொம்ப இருட்டாக இருக்குங்க, ஆனால் எனக்கு அவ்வளோக்குன்னு இருக்காது. ஏன்னா நான் போட்ட எஃபர்ட் அப்படி. எவனோ ஒருத்தாங்க அம்பு வச்சுட்டுருக்கான், அம்பு வச்சு அடிச்சிட்ருக்கான். உங்களுக்கு கண்ணு தெரியாது, எனக்கும் தெரில. எவன்டாவன் இந்த ஸ்கெல்டன் பைபிளை தெரிஞ்சு ஏன்டா டே அம்பு விட்டான், உனக்கு தான் அடிப்படும், உனக்கே தெரியும். அப்பயும் அம்பு விட நிறுத்த மாட்டான். அப்படி நம்மளை சாவடிக்கிறது என்ன இவங்களுக்கு சந்தோஷமோ தெரில. ரொம்ப இருட்டில் போகாதடா. எனக்கே தெரில கைஸ் கண்ணு. ஏதோ செத்துட்டான். எப்பா எவ்வளோ இருட்டாக இருக்குது. ஓகே, இங்கே லைட் போடுவோம். ரொம்ப இருட்டாக இருக்குது. ஒளிமயமாக்குவோம் கைஸ். ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குற ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து ஒருமையாக மேலே ஒரு ஏரியா போகுது. நம்ம அதுக்கு ஃபஸ்ட் அப்புறமா போய்க்கலாம். இங்கே வேறு ஏதாவது இருக்கா? இங்கே அயன் இருக்குது கைஸ். ஓகே, ஆமாம் இது அயன் தான். சரி இதையும் வட்டிடலாம். ஒன்று தான் இருந்துச்சு, சரி விட்டுட்டேன் நானும்.
இங்கேயும் அயன் இருந்துச்சு கைஸ். இங்கே நமக்கு போதுமான அளவுக்கு நிறைய அயன்ஸே கொடுத்துருந்தாங்க. சரி நமக்கு தேவைப்படுது சொல்லிட்டு வெட்டிட்டேன் எல்லாத்தையும். இப்போ எங்கடா மேலே ஒரு கோல் இருக்குது கைஸ். கோலை போய் எடுக்கணும். ஏன்னா நமக்கு கோலும் ஒரு விதத்தில் முக்கியமானது தான். அதை போய் கடகடன்னு வெட்டலாம் சொல்லிட்டு நான் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதையும் மேலே போனால் கோல் மட்டும் தராமல் காப்பரி தந்து வச்சுருக்கானுங்க. சரி நமக்கு காப்பர் முக்கிய டிசைன்ஸுக்கு பார்த்தா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நானும் தண்ணி அடைச்சிட்டு கடகடன்னு நான் கோழியும் காப்பரை வெட்டிட்டேன். காப்பர் நிறைய தருவாங்க, நமக்கு காப்பரும் நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு காப்பரும் ஒரு விதத்தில் தேவையானது இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெல்லாம் பண்ணுறதுக்காக. சரி நானும் உள்ளே போய்ட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். இதுக்கப்புறம் போகிற மாதிரி இல்லை. சரி மேலே ஒரு ஏரியா இருந்துச்சு, அதை போய் பார்த்தோம்னா சொல்லிட்டு நானும் மேலே போனேன். எப்படா மேலே போகிறது நீ நான் யோசிக்க வேறு ஐடியா வேணுமே. மேலே தான் கைஸ் அந்த ஏரியா தான். ஓகே நம்ம டேட்டை வச்சு ஒரு ஸ்டார்ஸ் உருவாக்கி மேலே ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம் கைஸ். ஏன்னா மேலே தான் தந்துட்டானுங்களா, நல்லபடியாக நான் போயிடலாம். ஒன்றும் தரல, ஏமாற்றம். வேறு ஏதாவது இருக்குங்க. ஏமாற்றம் கைஸ், ஏமாற்றிட்டாங்க. மேலே தான் தருவாங்கன்னு நினச்சேன். சரி விடுங்க, இல்லை டார்ச் வச்சிடலாம். டார்ச்சு வச்சா மாபு வராது அப்படி தான் நினைக்கிறேன். சரிங்க டார்ச் வைக்கலாம். நான் சொல்கிற மாபு வந்து இந்த மாதிரி நைட் நேரத்தில் வர மாப்ஸ் எல்லாம் லைட்டை தேடி வராது, வெறும் நைட்டை தேடி தான் வரும். ஓகே ஈவினிங் ஆகுது கைஸ், நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கேங்க. ஈவினிங் ஆகிடுச்சு, நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போகிறத நான் உங்களுக்கு காய்க்க மாட்டேன், ஏன்னா அது ஒரு டைம் வேஸ்ட். நீங்கள் அப்படியே சன்செட்ஸை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு டப்புன்னு வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம டப்புன்னு வந்துட்டோம். நம்ம காலையில் ஆயிடுச்சு சல்லுன்னு. ஓகே நம்ம வந்து கடன்னு ஓகே இங்கே அடுத்து நம்ம சர்ச் பண்ணியாச்சு. என்ன எங்கள் வைடா ரொம்ப இருட்டாக இருக்க இடத்துலனா நான் டார்ச் வச்சுருவேன். என்ன டார்ச் கம்மியாக இருக்குது, அதான் பயமாக இருக்குது, எப்போ காலி பண்ணுவாங்களோ. இங்கேயும் இருட்டாக இருக்குது கைஸ். ஓகே எதாவது வச்சுருக்கீங்களாடா, ஏதாவது சம்திங் நியூ. ஓகே அங்கே ஒரு அயன் இருக்குது, அதை போய் எடுத்துடலாம் கடகடன்னு. ஓகே நானும் கடகடன்னு வந்துட்டு வெட்டினா 2 அயனோட தந்துட்டானுங்க கைஸ். அட பாவீங்களா, 2 அயன் கொடுத்து கஞ்ச பேசினாதீங்களாடா நீங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 அயனாவது கொடுத்துருக்கலாம் கைஸ். 3-4 அயன்லாம் இருக்கணும் கைஸ். இவனுக்கு என்னன்னா 2 அயன் கொடுக்குறானுங்க, கஞ்ச பேசினாதீங்க. சரி உள்ளே போகலாம், நிறைய அயன் கிடைக்கும். உள்ளே போக போக த மோர் வி கெட் அப்படின்னு ஒரு பழமொழியோடு உள்ளே போயிட்டுருந்தேன். கிடைக்கும்னு. என்ன ரொம்ப இருட்டாக இருக்குது, ஏதாவது வச்சுருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே ஏதாவது நமக்கு சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாத அளவுக்கு மாப்ஸ் எதாவது வச்சுருப்பானுங்களா உள்ளே. அது வேறு பயமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வர்றது வார்டனை பற்றி தான். வார்டன்லாம் வரத்துக்கு வாய்ப்பில்லை. வார்டன் வரும் பார்த்தா வில்லேஜ் வந்துருச்சு. ஹவ் இஸ் தட் பாசிபிள்? வாய்ப்பே இல்லை தம்பி. சரி கடகட நம்மளும் போயிடலாம். இதுக்கப்புறம் என்ன டார்ச் போடு. என்னடா அது இல்லை, நான் அதை அயன்னு நினச்சேன். பார்த்தா ஆண்ட சைட்டை கொடுத்துட்டு அயனுன்னு சொல்லிட்டானுங்க. சீட் வாட் எ சீட்டி. ஓகே இங்கே எதுவுமே இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு காய்ஸ். இனி நம்ம மேலேயும் பார்த்தாச்சு, சைடும் பார்த்தாச்சு. இனி நம்ம கீழே போயிடலாம். இதோ அங்கே ஒரு ஸ்டெப்பு கட்டி வச்சுருக்கேன் காய்ஸ். இங்கே வந்திருக்கேன் நானும். இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், நான் தான் தோணுது. என்னோட எடுத்துகிட்டு கேட்டிங்கன்னா ஆண்ட சைட்டு தான் நினைக்கிறேன். வாயிலும் வரமாட்டேங்குது பேர். டார்ச்செலாம் வச்சுருக்கேன் காய்ஸ் முன்னாடியே. இன்சைட் போய் போயிடுவாங்க காய்ஸ். ஓகே இங்கே ஒரு கோல் தந்துருக்காங்க, அதை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே நானும் கடன்னு கோலை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். கோல் நிறைய தந்துருக்கானுங்க. கோலும் நமக்கு நிறைய முக்கியம். இந்த மாதிரி அயனு டைமண்டு கோல்டெல்லாம் தந்துட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி வாயமோட்டுருக்கலாம். பக்கத்தில் ஒரு அயன் இருந்துச்சு, அதையும் வெட்டிட்டேன். ஓகே கொஞ்சம் நிறைய அயன் தந்துருந்தாங்க, பரவாயில்லன்னு சொல்லலாம். அதாவது நிறையான்னு சொல்ல முடியாது, பரவாயில்லன்னு சொல்லலாம். ஓகே இந்த அளவுக்கு நமக்கு அயன் இந்த மாதிரி தந்துகிட்டே இருந்தாங்கன்னா பரவாயில்லன்னு. சரி விடுங்க. ஓகே மேலே போகலாம். இன்னும் டார்ச் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் அப்போயே போனாலும் கைஸ், வீட்டுக்கு போனாலும் அப்போயே நான் டார்ச்செல்லாம் உருவாக்கி வச்சுட்டேன். ஓகே இங்கேயும் அயன் தந்துருக்கானுங்கோ. அயன் வெட்டும் போது தெரியாமல் தண்ணி லீக்கேஜ் ஆயிடுச்சு. சரி அதை அடைச்சி விட்டேன் நானும். கீழே பார்த்தேன், கீழேயும் போகுது. சரி நம்ம மேலே போய்ட்டு கீழே போகலாம், டேரெக்டாக நம்ம கீழே போக வேண்டாம் சொல்லிட்டு மேலே போய்ட்டுருந்தேன். மேலே இருக்காது ஏரியா, இருந்தாலும் நான் ஏதாவது பார்த்து இருக்கான்னு ஓர் இதாக தந்துருப்பாங்களான்னு பார்க்குறேன். லைட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. சரி நம்ம இப்போ கீழே போகலாம்.
இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. சரி, கீழே போயிடலாம். கீழே தான் நமக்கு இனி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம த மோர் டீப் வி கோ, என்னடா இது, த மோர் வி கோ த மோர் வி கெட் சொல்கிற மாதிரி. வெட்டிடலாம். வெட்டி ஒரு பாதையை உருவாக்கிடலாம். சரி, நானும் வெட்டி அப்படியே கீழே போயிடலாம்னு நினச்சா இந்த பயபுலையை பார்த்திட்டேன். சரி, இந்த பயபுலை அவ்வளோக்கு ஒன்றும் டேஞ்சர் இல்லை, நம்ம கையாலே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அடிக்க ட்ரை பண்ணிச்சு. அந்த ஒரு அடியில் விழுந்தா, 2வது அடியில் கீழே விழுந்தா, மறுபடியும் அடிபட்டுச்சு. பார்த்தா பையன் உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டான். தம்பி, எங்கே தம்பி போகிறீங்கோ? டார்ச் வச்சேன். பார்த்தா பையன் திடீர்னு அடிக்கிற மாதிரி வந்துட்டு கிட்ட போய்ட்டு அப்படியே மேலே போகிறான். என்ன ட்ரை பண்ணார் சார்? நானும் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக அடிக்காமல் என்னையே பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு டம்முன்னு விழுந்தான். என் அடிக்க ஆரம்பிச்சா. சரி, உன்னை விட்டு வச்சு தப்பாக போச்சு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டேன். சரி, ஓகே, ரொம்ப இருட்டாகவே போயிட்டுருக்கே. நல்லதாக எதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா இருட்டாகவே போயிட்டுருக்கே. ஏன்டா இந்த மாதிரி செய்கிறீங்க? ஓகே, நல்லதாக நிறைய கொடுத்துருக்கானுங்க. இது எல்லாத்தையும் நம்ம கச்சன்னு வெட்டிடலாம். குறிப்பிட்ட அளவுக்கு அயனும் காப்பரும் தந்துருந்தாங்க கைஸ். நானும் அயனும் காப்பரையும் கடகடன்னு எடுத்துகிட்டு உள்ளே இன்னும் நிறைய இடம் போயிட்டுருக்கு. நம்ம டீப் ஸ்ட்ரீட் இதுக்கே வந்துட்டோம். நம்ம டஃப்பு இந்த மாதிரி டீப் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுக்கே வந்துட்டோம். சரி, உள்ளே போகலாம். லைக் இட்ஸ் மைன்கிராஃப்ட் மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. இனி என்னென்னா பார்க்கணும். மேலே ஏதோ ரெட் கலராக இருக்குது. மேலே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கீழே ஒரு டார்ச் வச்சுட்டு மேலே போனோட்டி. ஆனால் மேலே போக முடியல. மங்கு ஒரு ரெட் கலரில் கைஸ். இது வந்து அயனு. சரி, அயனை நம்ம வந்து வெட்டிடலாம். கடகடன்னு. இந்த ஒரு எத்தனை அயனை வச்சுருக்கீங்க? ஒன்றே ஒன்று தான் தந்துருந்தானுங்க. கஞ்ச பிஸ்னாரிஸ். மேலே வச்சானா மேலே தான் வச்சுருக்கானுங்கோ. சரி, நம்மளும் மேலே போய் எட்டி பார்க்கலாம். என்னது? காப்பரு கைஸ். ஓகே, காப்பருக்காக மேலே போக வேண்டியதாக இருக்குது. கடை நான் இருக்கிற காப்பர்லாம் வெட்டிட்டேன் கைஸ். காப்பர்லாம் கடகடன்னு வெட்டிட்டு இங்கேயும் இருக்கா 2 காப்பர் இருந்துச்சு. சரி, வெட்டிட்டு அங்கேயும் பார்த்தா அங்கேயும் காப்பர் இருக்குது. எத்தனை காப்பராக வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி அயன் கொடுத்த பரவாயில்லையடா. ஓகே, நானும் கடகடன்னு இங்கே இருக்கிற காப்பர்லாம் வெட்டிட்டு இருந்தால் பார்த்தா பிக்காக்ஸ் முடிஞ்சிருச்சு கைஸ். சரி, நமக்கு போதுமான அளவு பிக்காக்ஸ் இருந்தனால தான் என்ட்ரான இந்த கேவுக்குள்ளேயே. எனக்கு தெரியும் இந்த கேவ் குணா கேவ் மாதிரி பெருசாகிட்டே போகும்னு பார்த்தா குணா கேவ் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நான் மேலே போயிட்டு இருந்தேன். எனக்கு மேலே போகிற ஏரியாவே வைக்கலை இவனுங்க. ஐயோ, ரொம்ப இருட்டாக இருக்கேடே. மேலே தான் கொடுத்து வச்சுருக்கானுங்கோ. மேலே என்ன அயனு கொடுத்து வச்சுருக்கானுங்கோ. சரி, வெட்டிடலாம். நானும் கடன்னு வெட்டிட்டு இருந்தேன் கைஸ். பார்த்தா நிறையா அயன் கொடுத்து வச்சுருந்தாங்க. எப்பாடி இந்த மாதிரி அயன் கொடுக்கணுண்டா சொல்லிட்டு பார்த்தா இங்கேயும் அயன் கொடுத்து வச்சுருந்தானுங்க. பார்த்தா இங்கே அயன் கொடுத்து வச்சுருந்தானுங்க. எப்பா இந்த மாதிரி கொடுக்கணுண்டா அயன் நினச்சி போட்டுட்டு போயிட்டு இருந்தா இவனுங்க வரானுங்க. பார்த்தா ஸ்பைடரு, நீ ஏன்னா வேண்டாப்பா, ஒரு அடியிலே செத்துருவேன். சரி, 3 அடி வரையும் போயிட்டேன். பரவாயில்ல. இங்கே வந்து லெப்பீஸ் கொடுத்து வச்சுருந்தானுங்க. லெப்பீஸ் தான் இல்லை வேறு ஏதாவது வாயில் வராது இவன் பேர். சரி, எடுத்துக்கிட்டேன். நமக்கு தேவைப்படும், எடுத்துக்கிட்டேன். சரி, வேறு ஏதாவது அப்படி இருக்கான் ஏதாவது பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். கீழே இருக்கான்னு ஏன் ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான். இது டைமண்டை கண்ணில் காய்க்க மாட்டீங்களாடா லாஸ்ட் வரையும். அயனு, காப்பரு, அதே கோடு, இது 3ஐயும் காமிச்சிட்டே ஒட்டிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அதிசயமாக இப்போ தான் லெப்பீஸ் கொடுத்துருந்தானுங்க. அது பேர் வேறு வாயில் வர மாட்டேங்குது. ஏதோ ப்ளூ கலர் இருந்துச்சு. சரி, விட்ருங்க. அது கொடுத்துருந்தானுங்க. இப்போ வந்து வேறு என்ன கொடுக்க போகிறானுங்க? கொடுத்துட்டானுங்க கைஸ். லாஸ்ட்டில் கோல்டு கொடுத்துட்டானுங்க. எப்பாடே கோல்டு கொடுத்தீங்களேடா. ஓஹோ, நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. கொஞ்சம் ஒரு 3 கொடுத்து 4 சரி கைஸ் 4 கொடுத்துருந்தானுங்க. சரி, இப்படி தான் கொடுப்பானுங்கன்னு தெரியும். கஞ்ச பிஸ்னாரி கிடச்சி அயனே ஏதோ 2-3 தந்து தான் நிறைய தந்தானுங்க. இப்போ கோல்டு தர ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருந்தோன்னா கிடச்சிரும் கைஸ். எப்படியே தான் அயனில் டைமண்ட்டு கண்டுபிடிக்கணும். டைமண்ட் கண்டுபிடிக்கணுமே. அது இருக்கா? எதுவுமே இல்லை. நான் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன் கைஸ். பார்த்தா இங்கே வந்து முட்டுச்சந்தாயிடுச்சு. குழப்பல் சுடப்பல். சரி, நானும் வெட்டிட்டு ஜம்ப் பண்ணேன். இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க கைஸ். ஒரு பெரிய சம்பவம் அப்படியே நடந்துச்சு. நீங்கள் பார்த்து ஷாக் ஆயிடுவீங்க. நானாடா அது நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சரி, இங்கே டார்ச்லாம் வச்சுட்டு மேலே போய்ட்டு இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்து போயிருந்தேன். மேலே ஒரு போயிட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு இங்கேயும் டார்ச் வச்சேன். நானும் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். நான் மேலே போக மாட்டேன். ஏதாவது இருக்குமா நானும் பார்த்தேன் கைஸ். லாஸ்ட் வரை எதுவுமே தர மாதிரி இவனுங்க தெரில. வெட்டிகிட்டு இருந்தேன். வெட்டிட்டு டார்ச்சை வச்சுட்டு சரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு இருந்துட்டு சொல்லிட்டு நான் கீழே போக ஆரம்பிச்சிட்டேன். கீழே போய்ட்டு
சரி இன்சைடு என்னடா இருக்குது சொல்லிட்டு பார்த்தா க்ரீப்பரு வச்சு அடிச்சிட்டேன். பார்த்தா கீழே வெடி சதறிட்டான். அவ்வளோதானா கேட்டால் ஓகே வேறு யாருமே இல்லை போல சொல்லிட்டு நானும் இதை வெட்டினேன். வெட்டிட்டு ஓகே இது டேர்ட்டு போட்டு மேலே போகலாம் பார்த்தா இவனுங்க வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்குள்ளே தள்ளுங்கடா டே, நீங்கள் யாரா டே? அதுக்குள்ளே இவனுங்க வர ஆரம்பிச்சிட்டானுங்க. டே ஏன்டா டே, தள்ளிப்போ. ஓகே தள்ளிப்போயா அப்படி சொல்லிட்டு ஈவினிங் ஒரு அடி போட்டேன் கைஸ். அடி போட்டால் திடீர்னு அடிச்சிட்டானுங்க. திடீர்னு எவனோ பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ சரி 2 பேர் தானே முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஒரு படையே கிளப்பிட்டு வந்துடுச்சு கைஸ். நீங்கள் உங்களுக்கு பார்த்து கிளாஸ் வச்சா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு க்ரீப்பராக இருந்தானா 2 க்ரீப்பர் கைஸ். ஒரு க்ரீப்பரோட ஓகே ஒரு க்ரீப்பர் தானடா சொல்லிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து சைட்லேயே அவனும் அடிச்சுட்டு இருந்தான். பார்த்தா இவனுங்க நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டுனுங்க. பார்த்தா ஹாட்டு தான் இந்த கைஸ் இருந்துச்சு. அங்கே வேறு ஸ்கெல்டன் வேறு இருந்துச்சு கைஸ். ஸ்கெல்டன் வேறு ஒரு ஜோம்பி அட்டாக் பண்ணனால என்னாச்சுன்னா அந்த ஜோம்பி இதாகிடுச்சு கைஸ். அது கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஹார்ட்டோட எஸ்கேப் போயிட்டேன் கைஸ். எனக்கா பக்குன்னு இருந்துச்சு. எப்படா தப்பிச்சேன்னு எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு கைஸ். சத்தியமாக இது லக்கு தான். ஹார்ட்டோட இந்த ஸ்கெல்டன் தான் கைஸ் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு ஸ்பைடரு, அந்த ஸ்பைடர் நம்ம பார்க்கல, ஒரு ஸ்கெல்டனு, அப்புறம் இது கைஸ் ஏன்னா 2 ஜோம்பிஸு. ஒரு ஜோம்பி இருந்துச்சு. பார்த்தா ஸ்கெல்டன் ஜோம்பி அட்டாக் பண்ணிடுச்சு. என்னையாடா அட்டாக் பண்ணுற சொல்லிட்டு ஜோம்பி போய் ஸ்கெல்டன் அட்டாக் பண்ணுவாங்க. சின்ன ஜோம்பி நம்மக்கிட்ட வரும்போது நம்ம குமிச்சு அப்படியே ஷீல்டை போட்டு அப்படியே அவனை சாவடிச்சுட்டு மேலே போய்ட்டு பார்த்தா அவனுக்கு 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. நல்ல வேலை கைஸ், மான்ஸ்டர்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி சண்டை போடுறானுங்க. இல்லைனா நம்ம கதையை முடிச்சு விட்ருப்பானுங்க எப்போயோ. நானும் எப்பாடே அவங்க கூட இருந்ததெல்லாம் போதுண்டா அப்படி சொல்லிட்டு நான் இங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம சரி அடி வாங்கிட்டோம் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம லெவலப் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். நானும் பார்த்துட்டு இருந்தேன் போகலாமா வேணாமான்னு. அது ரெக்கார்ட் பண்ணும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன் போகலாமா வேணான்னு. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன் நான் கிளம்பிட்டேன். வேறு வழி நான் கிளம்பிட்டேன். நான் போய் இந்த வீடு கட்டுறதையாவது முடிப்போம் சொல்லிட்டு நான் போயிட்டுருந்தேன். பார்த்தா இன்சைடு எங்கடா வழி, இன்சைடு வழி நான் போவே இல்லையா. மேலே இருக்குது கைஸ், நான் கவனிக்கிறேன் மேலே. இதை வேறு வெட்டணுமா? இதை வெட்டிடலாம் கைஸ். இதை வெட்டினா தான் நம்ம இப்படி ஏறி போக முடியும். ஓகே எப்படியா தப்பிச்சுட்றா சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கடன்னு வெளியே போக ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். பார்த்தா நைட் ஆயிடுச்சு. ஐயோ நைட்டு வேறு ஆயிடுச்சு. இனி அதை வேறு பிரச்சனையாக சொல்லிட்டு வர வழியில் கொஞ்சம் டார்ச் வச்சுட்டே போனேன். அப்போ தான் மாப்ஸ் எதுவுமே துரத்தாதுன்னு. மாப்ஸ் துரத்துச்சு. இருந்தாலும் நம்ம தூங்கிடலாம் சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் போய்ட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு சத்தம்லாம் கேட்டுருந்துச்சு. பார்த்தேன் என்ட்ருமேனு. ஐயோ தலைவரே நீங்கள் ரொம்ப முக்கியம், ஏன்னா என்ட்ருபோல் ரொம்ப முக்கியம், அதான் இவனை போய் போடுத்தலான்னு பார்த்தா எஸ்கே போய்ட்டே இருக்கானே. ஒரு அடி போட்டேன். அவன் பாட்டு போய்ட்டு இருந்தால் ஒரு அடி போட்டேன். சரி ஒரு இன்சைடு அடி போச்சான். சரி எங்கடா இருக்கே, வாடா. இவனை வேறு அடிச்சிட்டுருங்க கைஸ். இவனை வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கே. இவன் வேறு ஒருத்தன் எங்கேருந்து அடியாடானே தெரியாது. எங்கள் அப்பா அங்கே இருக்கானா. வாடா இங்கே வடே. ஐயோ ஹார்ட் வேறு கம்மியாகுது. வாடா ஒழுங்காக அடி வாங்கி செத்துரு வாடா வாடா என்னடா சுற்றிட்டு இருக்க, சுற்றி வந்தீங்க அப்படின்னு. என்னடா இவனா கைஸ் அடிக்கிறக்குள்ளே ஓடி போயிடான். அப்பா செத்துட்டான். பார்த்தா என்ட்ரபுல் கொடுக்கவே இல்லை. பாவி இதுக்காக இவ்வளோ கூட சண்டை, இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். இங்கே ஸ்பைடர் ஏறி நின்றுருந்தேன். என்னடா வீட்டுக்கு மேலே நின்றுருக்கேன். இவன் இப்போ தொல்லை கொடுக்க மாட்டாங்க. நைட்டில் சொத்தக்குன்னு யூ கேன் நாட் ஸ்லீப் பிகாஸ் மான்ஸ்டர்ஸ் ஆர் ஸ்லீப்பிங் நர்பி அப்படின்னு சொல்லுவானுங்க. நானும் போய் பிளாஸ்ட் பண்ணேன் சூடாக வச்சிட்டேன். அதெல்லாம் காமிக்கிறேன் இன்னி வரையும். பிளாஸ்ட் ஃபைனான்ஸ் உருவாக்கி எங்கே வைக்கிறதுன்னு நானே வச்சுட்டு இருந்தேன். இங்கே வச்சுருவோம் சொல்லிட்டு மேலே எங்கேயோ வச்சுட்டேன். மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு நிறைய அயன் இதாகிட்டு இருந்துச்சு. சரி நீ போய் உருவாக்கிட்டு சொல்லிட்டு நானும் அப்படி சுற்றி பார்த்தேன். எல்லாமே உருவாகிட்டுருக்கு. காப்பரும் அப்படியே உருவாக்கிட்டு மேலே நான் அயன் முடிய போகுது. சரி முடிய போது நம்ம இந்த காப்பரை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். நானும் அயன் இங்கட்ட வாங்கினே காப்பர் இங்கட்ட போட்டு கடகடன்னு மேலே போய்ட்டு சரி நம்ம இந்த வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு கட்ட போயிட்டேன். நானும் சரி எங்கடா எதை தேவை அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு நான் கீழே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு காமெடி நடக்கும் கைஸ், நீங்களே பாருங்களேன் அந்த காமெடியை.
நானும் இந்த ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாபை வச்சுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு ஸ்மூத் ஸ்டோனை வச்சுருந்தேன் கைஸ். நானும் கடன்னு வச்சுருந்தேன். எனக்கு எதோ உறுத்துது கைஸ். என்னடா இது இதே பண்ணக்கூடாது. அப்போதான் யோசிக்கிறேன், ஃப்ரேமுக்கு நம்ம ஸ்ட்ரிப்டு ஓக்கலாக தானே யூஸ் பண்ணும் சொல்லிட்டு அதை வெட்டிட்டு நான் வந்து ஸ்ட்ரிப்டு ஓக்கலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 2 3 போடு, 3 4 5 6 6 கைஸ், 6 போதும்னு நினைக்கிறேன். இது நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி அட சீட்டு உள்ள மேலே விழுந்துருச்சு. சரி விடுங்க கைஸ், இதுக்கு மேலே வேறு வழி. அடே 6 இங்கே 6 இப்போ வந்து இப்படிக்கா இது இப்படி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. எப்படி அப்போ இதையாவது பிடிச்சிட்டானே. 7 8 9 10. ஓகே கைஸ், 10 வச்சுக்கலாம் நம்ம. 1 2 3 4 5 6 7 8 9 10. 4 சைடுமே நம்ம 10 வச்சுக்கலாம் சொல்லிட்டு 10 வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஓகே, நானும் கடன்னு வச்சுருந்தேன். நான் பார்த்து தான் வைக்கணும், கீழே விழுந்தேன்னா சட்னி தான். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து 1 2 3 4 போதும் அப்படி சொல்லிட்டு 4 வச்சா போதும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் கடன்னு வச்சுட்டு இருந்தேன் கைஸ். வைக்கும் போது என்னாச்சுன்னா, திடீர்னு வானம் இருட்ட ஆரம்பிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா வானம் அழுகுதுன்னு பார்த்தா எனக்கு விட்டு தீர்ந்து போயிடுச்சு கைஸ். அதனாச்சு தான் அந்த வானமே அழுதுருச்சு கைஸ். சரி பார்த்தா இந்த ஒயிட் டைகர் வந்து அங்கே இருந்தது நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துருச்சு. நானும் சரி இதை நம்ம அடிக்காத வரையும் சந்தோஷம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அடிக்கலாமான்னு பார்த்தேன். சரி எதுக்கு வம்பு சொல்லிட்டு நான் போயிட்டேன். டைகரோட உண்மையான முகத்தை காய்க்க பாருங்களேன் கைஸ். சரி நானும் போய் கடன்னு இந்த வச்சுட்டு இருந்தேன். வைக்கும் போது என்னாச்சு, நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனது மட்டும் இல்லாமல் மரமும் தீண்டு போயிடுச்சு. சரி நான் போய் தூங்கிலாம் சொல்லிட்டு மரத்தை வெட்டிட்டு நானும் ஓடி வந்துட்டு இருந்தேன் கைஸ். பார்த்து பின்னாடி இந்த ஒயிட் டைகர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். எதுக்கு அடிக்குதுன்னே தெரில. வச்சு ஷார்ட்டாக விழுகுது கைஸ். 2 ஹார்ட்டாக போகுது ஒரு அடிக்கே. நானும் கதவு பக்கம் வந்து திறக்கலான்னு பார்த்தா திறக்க முடியல கைஸ். அடிக்குது திறக்கிறதுக்குள்ளேயே. எப்படியோ ஓடிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். பின்னாடி வேறு வருது அடிக்கிறது, உங்களுக்கே தெரியும். எல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு செத்துட்டேன் கைஸ் லாஸ்ட்டில். நானும் செத்துட்டேனே நினச்சி சங்கடத்தில் இருந்தேன் கைஸ். லாஸ்ட்டில் இந்த ஒயிட் டைகர் கையால் செத்துட்டேனேன்னு நினச்சேன். பார்த்தா அடிக்காமல் இப்போ இருக்குது. சாவடிச்சிருச்சு, மறுபடியும் அடிக்காமல் இருக்குது கைஸ். எனக்கு வெளியேறிச்சு. என்னையே சாவடிச்சிட்டில ஒரு வீரன் பிளாக் பாக்ஸே சாவடிச்சிட்டில சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, தேவையான பொருளை எடுத்துகிட்டு அடிச்சுட்டு ஓடி போயிட்டேன் கைஸ். வேறு வழி, அவனை அடிச்சிட்டான்ல, ஆனால் நான் அவனை அடிச்சிட்டேன். கைஸ் பாருங்க கைஸ், எப்பா டே சபையஸ்கேப்புடா. வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அவ்வளோதான். பார்த்தா கீழே வெயிட் பண்ணிட்டு கைஸ் எனக்காக அடிக்கிறதுக்காக. டே எவ்வளோ கொலவரியோடு இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. மன்னிச்சுக்கூடா அண்ணனே. நானும் கடன்னு ஓக்கலாக வச்சுட்டு இதையும் வச்சுட்டேன் கைஸ். ஸ்டோன் ஸ்டாப்பு இதை ஸ்மூத் ஸ்டோனையும் ஃப்ளோரிங் பண்ணிட்டேன் கைஸ். ஸ்மூத் ஸ்டோன் வந்து ஃப்ளோரிங்காவையும் அப்புறம் இந்த பாலிஷ் அண்டர்ஸ்டைன் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வேணா ஐயோ வாயில் வர மாட்டேதா, வேணும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். இதுக்காகவும் ரூஃப் டாப்புக்கு நான் வந்து வேறு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அந்தமாதிரி கிளாஸில் கடன்னு வச்சுட்டு இந்த வீடை இந்த மாதிரி தான் கட்ட போகிறேன். நான் போய் கடன்னு இதெல்லாம் செஞ்சுட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓக் டோரியை வச்சுட்டு நான் வந்து ஓக் ஸ்டேர்ஸ் அங்கே வச்சேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை, நாம் இந்த மாதிரி தான் வீடு கட்டுறோம் சொல்லிட்டு ஆண்டர்ஸ்டைன் ஸ்டேர்ஸ் வச்சுட்டேன். அப்புறம் வந்து பாலிஷ்ட் கிரானைட்ஸை வந்து நான் மேலே ரூஃப் டாப்புக்கு வச்சுட்டேன். கடன்னு இதெல்லாம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு இது செய்ய. நான் உங்களுக்கு ஓட்டி காமிச்சிருக்கேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு ஃபைனல் வியூவாக என் வீடு கைஸ். இது வந்து ஒரு ஜெயில் கைதி இருக்கிற வீடு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு விதத்தில் இது ஒரு வீடு தான் கைஸ். நான் கதவை மாற்றிடுவேன் சீக்கிரமாக. இது ஒரு புது வீடை கட்டியாச்சு, மைனிங்கும் நம்ம பண்ணியாச்சு. சரிதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு புது வீடியோ சந்திக்கிற மக்களே. பிளாக் ஃபாக்ஸ் சேயிங் டாட்டா பாய்.